வணக்கம் என்றும் அன்புடன் அன்பே அன்பே சிவம். எப்படி இருக்கு? அன்பேன்னு சொன்னாலே அப்படியே மலர்ந்துடும், மலர வச்சிடணும். ஆமாம், ரொம்ப காலம் எடுக்கக்கூடாது. சரிதானே? இருக்கட்டும். நேற்று தீபாவளின்னு சொன்னீங்க, இன்னைக்கு எனக்கு டெய்லி தீபாவளி. நீ புது ட்ரெஸ்ஸு போட்டாலும் தீபாவளி நினச்சிடா. ஐயோ, உங்களுக்கு பழைய எனக்கு எந்த ட்ரெஸ்ஸு போட்டாலும் அழகாக இருக்கேன். பார்த்தீங்களா? ஏன்னா அழகுக்கு சொந்தக்காரனாயிட்டேன். நீங்கள் அழகாக உடச்சிக்கிட்டே போறீன்னு பார்த்தாச்சே. வயசாயிரும், பிறகு அங்கே காதோரம் நரைச்ச முடின்னு சொன்னதுக்கு பதில் இல்லைல்ல. வேறு என்ன மனுஷ முடியும்? அவனுக்கும் தெரியும் போயிட்டு. சரிதானே? அப்போ தெரிஞ்சு வரத சொல்லுவான்ல. எந்த ட்ரெஸ்ஸு போட்டால் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு போட்டிருப்பேன், அப்பவும் அழகாக இருப்பேன். நீங்கள் வேறு யாரோ ட்ரெஸ்ஸு போட்டிருக்காரு, அவர் அழகாக இருக்காருன்னு சொல்ல இடத்துல இருக்கியா. நான் உங்களுக்கு சொல்லித்தரது, நீங்கள் அழகாக இருக்கியா, முகத்தை பார்க்காதியா, உள்ளுக்கு பார்த்து ஒன்று ஒன்றும் எல்லாருக்கும் ஒன்று தான். சரிதானே? முகம்தான் கொஞ்சம் வேறு. பாக்கி எல்லாருக்கும் ஆஸ்பத்திரி ஒன்று தான். ஜாதியாக இருந்தாலும் மதமாக இருந்தாலும் ஆஸ்பத்திரி ஒன்று தான். கணக்கு புரியுதா? அழகாயிரலாமா? இருக்கட்டும். அழகான்னா என்ன செய்யணும்? கருவறைக்கு போகணும், கோயிலுக்கு போகணும், ஓதாமல் ஒரு நாள் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், ஒழுக்கம் விழுப்பம் தரான் ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும். அன்பே சிவம் நம சிவாயா. என்னது? நம சிவாயா. 5 எழுத்து எடுத்துகிட்டு கடன்னு போய் உள்ளே விழுந்துட வேண்டியதான். அந்த 5 எழுத்து எடுத்து மட்டும் போய் உள்ளே போட்டேன்னா அதுக்கு அந்த அந்த 5 எழுத்துக்கு சொந்தக்காரனை சேர்ந்தது. அந்த 5 எழுத்து தேவையில்லை. சரிதானா? சுற்றி சுற்றி அடிக்கணும். கொஞ்சம் சுற்றி விடுமோ நம்மளும் வெயில் அடிக்கான்னு பார்ப்போம். வெயில் உங்களுக்கு அடிக்கா, நமக்கு பாருங்க நிழலும் வருது, வெயிலும் வருது. சுற்றி சுற்றி பார்க்கறதுனால வெயில் வரும், கலர் பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்கும், எல்லாம் தரும். எல்லாத்தையும் அணிவிக்க தெரிஞ்சாச்சுன்னா அப்படின்னு டாட்டா பாய் எல்லாருக்கும் அப்படி தான் வாழணும். புரியுதா உங்களுக்கு? அப்போ மனிதனுக்கு இந்த நமசிவாயாங்கிற 5 எடுத்துகிட்டு கருவறைக்குள்ள ஓடிட்டுன்னு வைங்களேன், பேரின்பத்தை தந்துடுவோம். அப்போ இப்போ மருத்துவர் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பேசணும். மருத்துவர் அது இது அப்படியே தான். சரிதானா? கணக்கு சரியாக இருக்கணும். அப்போ மனிதனுக்கு 3வது கண் இருக்குது. என்ன இருக்குது? மனிதனுக்கு 3வது கண் இருக்குது. அதுக்கு தான் இங்கே பொட்டு வச்சு காமிச்சது. நீங்கள் பொட்டிலேயே படுத்துக்கிட்டியா, திருநீரிலேயே படுத்துக்கிட்டியா, இறக்கமே இல்லை, கருணையே இல்லை. திருநீருக்கு பேர் என்ன? கருணையோடு இருக்கிறதுக்கு பேர் திருநீர். திருன்னா வசதி, திருநீராக ஆயிரும். கருணையோடு ஆயிட்டேன்னா ஒட்டுமொத்த உலகத்தையும் நேச்சிடலாம். அதுலேயே நிற்கக்கூடாது. தெரியாமல் சும்மனாத்துக்கு சொன்னாங்க, அவர் கவிஞர் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டுலாம் போகக்கூடாது. பிறகு